ஹாய் ஒய்டி ஃபேன்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? திஸ் இஸ் லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஷாசரன். நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்ருக்குது என்னோடய ஸ்டைலில் ஒயிட் தால் சப்பாத்தி. இந்த ஒயிட் தால் பார்த்திங்கன்னா வெறுமனே வெறுமனே பச்சை மிளகாவோட காரத்தில் மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, சின்ன பருப்பு, தட் மீன் பாசிப்பருப்பு, பச்சை மிளகா, வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, அந்த ஒரு ஃப்ளேவருக்காக அதை கடையக்கூடாது, பெருசு பெருசாக கட் பண்ணி க்யூபாக சேர்த்துருங்க. ஒரு உருளைக்கிழங்கு வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா குழஞ்சி வெந்ததுக்கப்புறமா அதில் வந்து நம்ம தாளித்து ஊற்றுறதுக்கு என்ன வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஜீரா, காஞ்ச மிளகா அது மட்டும் தான் போட்டு தாளிச்சிருக்கேன். அதை போட்டு தாளிச்சிட்டு அதில் சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க. பச்சை மிளகா சேர்த்துருக்கீங்க, அப்புறம் காஞ்ச மிளகா சேர்த்துருக்கீங்க, அதோட காரமே சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி வந்து நிறைய பேர் என்கிட்ட அக்கம் பக்கத்துலேயும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸும் சரி கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு மட்டும் எப்படி இப்படி பூரி மாதிரி வருது, நீங்கள் இந்த மாவில் என்ன சேர்த்து அரைக்கிறீங்க, அப்புறம் என்ன சேர்த்து மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. நான் எதுவுமே சேர்த்து அரைக்க மாட்டேன், எதுவுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணவும் மாட்டேன். ஆயிலெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவாங்க, இல்லை கீ போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க, பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஸ்பெஷலாக ஏதாவது நான்வெஜ்ஜு, சிக்கனு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்போது தான் அதை நான் மாதிரியும் இல்லைனாக்கா அதில் கீ இல்லைனா பட்டர் சேர்த்து செய்கிற ஒரு பழக்கம் இருக்குது. ஆஸ் யூஷுவல் நம்ம செய்யணும் அப்படின்னா நான் அதில் எதுவுமே சேர்க்க மாட்டேன். வெறும் தண்ணி, உப்பு மட்டும் சேர்த்து மாவு மிக்ஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவை வந்து கொஞ்சம் சாஃப்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும். அது தேய்க்கிறது ஒரு இடத்துல தடிமனா, ஒரு இடத்துல மெலிசா அப்படி இல்லாமல் நம்ம தேய்ச்சோன்னாலேவும் அந்த சப்பாத்தி நீங்கள் நினைக்கிற மாதிரி பூரி மாதிரியே வரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏனோ தெரியலங்க, என்னோடய வீடியோஸ் எல்லாமே ஒரு 500 அபோவ் அது ரீச் ஆகுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அது எதனாலன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏதாவது 1, 2 வீடியோ தான் அந்த 1000க்கு மேலே போகுது. அதுக்கு என்ன காரணம்னு தெரியலைங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.